நாம இன்னைக்கு பந்தவ்கர்ல 2 சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். அதாவது ரொம்பவும் ஃபேமஸான தாலா ஜோன்லையும் கித்தோலி ஜோன்லையும் நாம சஃபாரி போக போகிறோம். அங்கே போன அட்வென்ச்சரான அந்த சஃபாரியில் நம்ம டைகரை பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா பந்தவ்கர் வந்து லேண்ட் ஆஃப் டைகர்ஸ்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி புலிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு காடு. அங்கே போய் டைகரை பார்த்துட்டு நம்ம திரும்பணுமா திரும்பலையாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். போன வீடியோவோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்க்கலாம். நாம் தங்கியிருந்த டைகர் வேலி ரெசார்ட்டில் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வேணுமான்னு கேட்டாங்க. நான்வெஜ் வேணும்னு சொன்னோன்னே சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, பப்பட் இதெல்லாம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரைஸ் வேணுமான்னு கேட்டாங்க. ரைஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்லி சப்பாத்தி இது மட்டும் போதும் அப்படின்ட்டேன். அது கூட வெஜிடபிள் சாலட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவர் ரைஸும் சேர்த்து கொடுத்துருந்தாரு. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். பட் நைட்லாம் வரல. ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார போனாலே புலியை பார்த்துட்டு தான் வரணும், புலியை காமிக்கணும் வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான புரிதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு காடு, ஒரு வனப்பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வனப்பகுதிக்குள்ளார நம்ம நுழைஞ்சி அந்த வனத்தோட இயற்கை அழகையும் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த திகிலான விஷயங்கள், நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அந்த விஷயங்களை மட்டும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும், அதுதான் பிரதானமாக இருக்கணும். அதை தவிர அனிமல்ஸை சைட் பண்ணுறதுங்கிறது செகண்டரி விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அனிமல்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஈவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே வந்து நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கேன். அவங்களே சொல்கிறது, ஒரு மாதத்துலேயே என்னால் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் டெய்லி அவங்க ரவுண்ட்ஸ் போகும்போதே இப்படி தான் பார்க்க முடியும், அதுவும் டைகர் சைட் ஆகிறதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நாங்களே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைகர் சைட்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்து மறைஞ்சு வாழக்கூடிய விலங்குகள். பொதுவாக வனவிலங்குகள் சிறுத்தையாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், எல்லா வனவிலங்குகளுமே மறைஞ்சு தான் வாழும். பொதுவாக அதுங்களுக்கு ரோட்டில் வந்து ஓப்பனாக வந்து எக்ஸிபிஷன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை நமக்கு தெரியாமல் நம்மளை மறைஞ்சிருந்து அது பார்க்குமே தவிர, பட் நம்மளால் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. சில சமயங்களில் தான் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த வந்து சில பேர் தெரியாமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, புலியை பார்க்கல நீங்கள் பில்டப் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்லாம். ஸோ அதுக்காக தான் இந்த தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். நான் தங்கியிருந்த இடம் எந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடம் அப்படிங்கிறது அங்கே போய் தங்கும் பொழுது உங்களால் உணர முடியும். ஏன்னா இந்தியாவிலேயே கோர் ஜோனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். ஸோ அதில் எந்த மாதிரி ஆபத்து இருக்குங்கிறத உங்களுக்கு இன்னொரு வாட்டி டைம் இருந்ததுன்னா நான் போய் ஸ்டே பண்ணி அதை கண்டிப்பாக 2 நாளோ 3 நாளோ நம்மளால் தங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த வீடியோ எடுத்து போட முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்களே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறது, 3 நாள் நீங்கள் தங்கியிருந்து இந்த ரெசார்ட் கேம்பஸ்குள்ளார உங்களால் டைகர் ஏதோ பார்க்க முடியல அப்படின்னா உங்கள்கிட்டருந்து நாங்கள் வாங்கின பணத்தை வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்க ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மிக மிக ஆபத்தான பகுதி இது. ஸோ அதை தெளிவுபடுத்த நான் விரும்பினேன். வாங்க இப்போ நாம் 2வது நாள் நம்ம மார்னிங் சஃபாரி, ஈவினிங் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். இப்போ மார்னிங் சஃபாரிக்கு நம்ம தயாராகிட்டோம். அது பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு மார்னிங் வந்து சஃபாரி போக போகிறோம். நேற்று நைட்டு நம்ம டைகர் வேலி ரெசார்ட்டு பந்தவ்கரில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிது. என்னென்னா ஃபுல்லாக, அதாவது ஒரு டைகர் டெரிட்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி டைகர் டெரிட்டரி, டைகர் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கோர் ஜோனுக்குள்ளார, ஒரு டைகர் ரிசர்வில் ஒரு கோர் ஜோனுக்குள்ளார நம்ம தங்கியிருக்கிறோம். அதுதான் இந்தியாவில் இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதே மாதிரி ரெகுலராக இங்கே வரும். அதாவது புலி வந்து ரெகுலராக இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து வெளியில் ஒரு 7 மணிக்கு மேலே இறங்கி நடந்து வெளில போகிறதுக்கு கூட பயமாக இருந்தது.
அவங்களே பார்த்தீங்கன்னா 2-3 பேராக தான் வர்றாங்க. நமக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு கூட 2-3 பேராக தான் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, தனியாக போகிறதில்ல. இதனால தான் நைட் நான் மாடியில் போய் நின்று பார்ப்போன்னு பார்த்தேன். அவங்கள வர சொல்லியிருந்தேன், என்னன்னு தெரில, வரல. அதனால் சரி நம்ம இங்கேயே நின்று பார்த்தோம். மேலே மாடியில் நம்ம மட்டும் தனியாக போகிறதுங்கிறது இங்கேயே ஏற முடியாது. ஒரு 2 பில்டிங் அடுத்த பில்டிங் போய் தான் மேலே போய் மாடியில் ஏறணும். ஸோ சேஃப்டிங்கிறது அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருந்தது. அதனால் இங்கே இருந்தே பார்த்துட்டு இருந்தேன் நைட்டு. நம்ம சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். இப்போ தான் அந்த பையன் வந்தார் 5:20க்கு, 5 மணிக்கு வரேன்னாரு. எனக்கு வேறு பயம், தூங்கிட்டாருன்னா எப்படி போய் இங்கேருந்து கூப்பிட்றது, அதுவும் கஷ்டம். அதனால தான் பரவாயில்ல வந்துட்டார். மார்னிங் சஃபாரிக்கே அவங்க கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாங்களே தவிர எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருந்துச்சு. காலைல தூங்கிட்டாங்கன்னா எப்படி என்ன பண்ணுறது, அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, ஏன்னா எந்த நெட்வொர்க்குமே கிடையாது, இன்டர்காமும் வேலை செய்யலை. அதனால் நம்ம நேராக போய் அவங்க பில்டிங் போகிறதா இருந்தால் ஒரு 5-6 பில்டிங் தாண்டி தான் போகணும். அப்படி போய் அவங்கள கூப்பிட்டு வர்றதுங்கிறது சேஃப்டி கிடையாது. இந்த இடத்துலலாம் தான் வந்து புலி இருந்தது. அந்த போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அதனால் சைட்லலாம் நாங்கள் டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே தான் போனோம் நம்ம சேஃப்டிக்காக. ஏன்னா ரொம்ப ஆபத்தான பிளேஸு, அதனால தான் நான் அது சொல்கிறேன். ஒரு வழியாக நாம் இங்கேருந்து போய் மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகி நாம் மார்னிங் சஃபாரி போகிற இடம் வந்து கித்தோலி ஜோனில் தான் வந்து நம்ம மார்னிங் சஃபாரி போக போகிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஜோன் இருக்குது. அதாவது கோர் ஜோனில் வந்து மொத்தம் 3 சஃபாரி இருக்குது. அது தாலா ஜோன், கித்தோலி ஜோன், மகத்தி ஜோன் அப்படின்ட்டு. இந்த 3 ஜோனில் எந்த ஜோன் நீங்கள் போகிறதுக்கு புக் பண்ணியிருந்தாலும் அதுக்கு போர்டிங் பாயிண்ட் வந்து தாலா ஜோன் தான். தாலா ஜோன் போயிட்டு தான் அங்கேருந்து நீங்கள் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கான ஜீப் அலாட் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கேருந்து கிளம்ப முடியும். இந்த 3 ஜோனில் எந்த ஜோனில் நீங்கள் மார்னிங் சஃபாரி புக் பண்ணியிருந்தாலும் மார்னிங் சஃபாரி வந்து 5 மணி நேரம் வந்து நமக்கு சஃபாரி டைமிங். அதாவது 6 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு தான் வந்து சஃபாரி முடியும். இதே ஈவினிங் சஃபாரினா ஒரு 3.5 hours தான் வந்து ஈவினிங் சஃபாரி இருக்கும். இதுக்கான டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறதுனா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்குள்ளார பார்த்தீங்கன்னா வேரியஸ் பார்க்கோட நேம் காமிக்கும். அதாவது பந்தவ்கர், பெஞ்ச், கானா, இந்த மாதிரி நேஷனல் பார்க் எல்லாத்தோட நேமும் காமிக்கும். அதில் நீங்கள் எதில் சஃபாரி போக போகிறீங்களோ, இப்போ பந்தவ்கர்னா பந்தவ்கரை சூஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த ஜோன் கேட்கும், தாலாவா, மகத்தி, அப்புறம் கித்தோலி, இந்த மாதிரி ஜோன்ஸ்லாம் இருக்குது. கோர் ஜோன், இது தவிர பஃபர் ஜோனும் இருக்குது. இதில் எது நீங்கள் சஃபாரி போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்லாட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபுல் பேமெண்ட்டும் வந்து இதில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுறதுக்கு 500 rupees சம்திங் வந்து வரும். அதை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு உங்களை மாதிரியே வந்து அதில் ஜீப்பில் வந்து எத்தனை பேர் இதெல்லாம் காமிக்கும். மொத்தம் ஒரு ஜீப்பில் 6 பேர், 6 பேர் வர்றாங்கன்னா டோட்டலாக வந்து 3600 என்னமோ வரும். டோட்டல் 600 or 700 சம்திங் வரும். அதை வந்து 6 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் போகிற சமயத்தில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை அந்த ஜீப்பில் அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டும் நீங்களே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எப்பயுமே இது டிமாண்டாகவே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு ஆளுக்கு வந்து 600 rupees என்னமோ வரும். ஸோ அதனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாட்ட ஒரு ஆளுக்கு நீங்கள் இந்த ஜீப் சஃபாரிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஜீப் சஃபாரி மட்டும்தான், கேண்டர் சஃபாரி இதெல்லாம் வந்து இங்கே கிடையாது. இப்போ நம்ம அந்த கித்தோலி கேட்டுக்கு வந்துட்டோம். கேட்குள்ளார நுழைஞ்ச உடனே வெரிஃபை பண்ணுவாங்க உங்கள் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளுக்குள்ளார விடுவாங்க. उनके पास गेस्ट आए 3 गेस्ट हैं तो वो विड्रॉ कर देता है। ठीक बोले जाओ आप जाओ अकेले, आप देखते हैं कैसे निकल जाते हैं। तो जैसे फिर मैंने जैसे मना करा तो फिर 15 मिनट बाद பொதுவாக இந்த பந்தவ்கரை லேண்ட் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புலிகளோட இடம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்.
ஏன்னா இங்கே புலிகளை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த பந்தோகருக்கு வந்திருக்கோம். அதாவது புலிகளை பார்க்குறது மட்டுமே கிடையாது. அதாவது நம்ம புலியை பார்க்கணும், அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம்னா, நம்ம சவுத் இந்தியாவிலேயே கபினி போனோம்னாலே ஷோராக ஒரு 2-3 சஃபாரி போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு சஃபாரியிலேயாவது புலியை பார்த்துடலாம். ஸோ நம்ம நிறையா சஃபாரியில் புலி பார்த்துருக்குறோம். நம்மளுடைய முக்கிய நோக்கம் புலியை பார்க்குறது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய காடுகளோட தன்மை எப்படி இருக்குது. நான் உண்மையிலேயே ரந்தம்போர் போனப்போ அதோட காடுகளோட தன்மையை பார்த்து ரொம்பவே வியந்தேன். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட ஜியோகிராஃபிக்கல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதோட லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்க்கும்போது பந்தோகரில் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஜோனுமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம போகிறது கித்தோலி, ஆனால் தாலா ஜோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கித்தோலி ஜோன்லேருந்து. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க எடுத்து. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம போகிறதுங்கிறது அனிமல் சைட்டிங் ஆகிறத மட்டுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடாது. அனிமல்ஸும் நம்ம என்ன அனிமல்ஸ் வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வக்கீல் பறவைன்னு சொல்கிறாங்க. அதாவது இது அட்வொகேட் மாதிரி மேலே அந்த பிளாக் கோட்டு, கழுத்துக்கிட்ட அந்த நெக் பேண்டு போடுவாங்க இல்லையா ஒயிட் கலரில், அந்த இதெல்லாம் அதுமாரி இருக்கிறனால இதை வக்கீல் பேர்டுன்னு சொல்கிறாங்க இதை அங்கே உள்ளவங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அரிதாக நம்ம ஊரில் பார்க்குறதுக்கு கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை இங்கே நம்ம பார்க்குறோம், அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். Another name is your name. Ram. Lawyer. Because he is a black. Oh, okay. They're wearing the black coat, huh? Yeah. फाइनल अंजा में कि ताला में? नहीं, ताला में है, लेकिन कुछ पार्ट्स जो है ये एरिया कवर करता बजरंग आता थोड़ा. अच्छा, रोड क्रॉस करके. जी. लेकिन ये पार्ट नहीं, वो पीछे वाला पार्ट. अच्छा. ये आगे Pugmark. The recent Pugmark. इधर. நாங்கள் போகும்பொழுது ஒரு இடத்துல டைகரோட பக்மார்க் பார்த்தோம். அது ரோட்டு மேலேயே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்திருக்கு. அதோட அந்த அச்சு பார்த்தோம். சமீபமாக தான் அது போயிருக்கு அந்த இடத்துல. அதனால் எந்த சைடு போயிருக்கோ அதை நம்ம ட்ராக் பண்ணி போக ஆரம்பித்தோம். இந்தியாவில் உள்ள ஃபேமஸான டைகர் ரிசர்வில் இந்த பந்தோகர் நேஷ்னல் பார்க்கும் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அதாவது ஏறக்குறைய 1536 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பந்தோகர் நேஷ்னல் பார்க்கில் 716 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்லி கோர் ஜோனாக மட்டுமே இருக்குது. இந்த கோர் ஜோனும் சரி பஃபர் ஜோனு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் எங்கே போனீங்கனாலும் டைகர் சைட்டிங்கிறது பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் கோர் ஜோனில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். அப்படி ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு கோர் ஜோன்னு கருதப்படக்கூடிய இந்த கித்தோலி ஜோனில் தான் இன்றைக்கி நம்ம சஃபாரி போயிட்டுருக்கோம். நாங்கள் போகும்பொழுது ஒரு இடத்துல மங்கியோட அலாரம் கால் கேட்டிருந்தது. பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ அந்த இடத்த ட்ராக் பண்ணி எல்லா வெஹிக்கிளுமே போக ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்களும் ஜீப்பை திருப்பிட்டு அங்கே போக ஆரம்பித்தோம்.
அங்கே பக்கத்தில் ஒரு வாட்டர் ஹோல் இருக்குது. அந்த வாட்டர் ஹோலில் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் டைகர் இப்போ கிராஸ் ஆகி அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கு. அதனால தான் அலாரம் கால் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த வாட்டர் ஹோல் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப வேகமாக போக ஆரம்பித்தோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய ஜீப்பு வந்து இதே மாதிரி இந்த இடத்துக்கு டைகர் வருது அப்படின்ட்டு அந்த இடத்த ட்ராக் பண்ணி வர ஆரம்பித்தாங்க. वो पगडंडी का कहाँ से और वहाँ से आएगी। நாங்கள் ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் புலி எதுவும் அங்கே வரல. அதனால் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி அங்கேருந்து நம்ம அங்கேருந்து கிளம்பணும். ये कॉल देगा ना। ये फूल का पेड़ था ना यहाँ पे, फूल मिलता था किसी पेड़ पे इसमें। இந்தியாவில் உள்ள ஹை டென்சிட்டி டைகர் பாப்புலேஷன் உள்ள நேஷ்னல் பார்க்கில் இந்த டைகர் ரிசர்வும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அதாவது ஏறக்குறைய 2022 எடுக்கப்பட்ட சென்சஸ் படி 135லேருந்து 150 டைகர் வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதா ஒரு புள்ளி உரம் சொல்லுது. ஸோ அதனால் டைகர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமுள்ள ஒரு டைகர் ரிசர்வில் இந்த பந்தோகர் நேஷ்னல் பார்க்கும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ये क्या गर्मी में सूख जाता है? गीला रहता है। नेचुरल है। இங்கே உள்ள மங்கீஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. किंगफिशर இங்கே 5 மணி நேரம் சஃபாரி இருக்கிறனால, அதாவது மார்னிங் சஃபாரி, ஒரு பிரேக் ஒன்று கொடுக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம், நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்காத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வந்து நமக்கு இங்கே பார்க்க முடிஞ்சுது. அதாவது நம்ம ரெசார்ட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய ஃபுட்டு ஒரு பெரிய பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் எடுத்துகிட்டு என்னால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஜூஸும் ஒரு சாண்ட்விச் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மற்றதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அது கூட நம்ம இங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். पापा को बुला कर आएगी तब तो जाएंगे, बुला हम पापा को। ब्रेड आमलेट है? हाँ जी हाउ मच? कितना? 50 रुपये। 10 अंडे के 50 रुपये। 50 ஓகே, ஒன் பிரெட் ஆம்லேட். நாம் ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட் ஒன்று கேட்டிருந்தேன். எனக்கு வந்து இந்த சூழல் வந்து வித்தியாசமாக போயிடுச்சு. ஏன்னா சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சஃபாரியில் இடையில நிறுத்துங்கிற ஒரு பழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே அது பண்ணாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் உள்ள ஒரு இடம். இந்த இடத்தோட ஆபத்து அப்போ தெரியல. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஒரு 2 days முன்னாடி வந்து இதேமாரி மார்னிங் சஃபாரி வரும்பொழுது எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் வந்து ஒரு புலி வந்து ஒரு ஹண்டிங் ஒன்று பண்ணிச்சு. அதாவது ஒரு மானை வந்து வேட்டையாடி பிடிச்சிட்டு போச்சு. பக்கத்தில் எதிர்த்தாப்புலேயே காமிச்சார். அந்த இடத்துக்கு வந்து ஓப்பன் எல்லோரும் நிற்கும் போதே வந்து பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்கும்போதே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அதனால் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் சேஃபு, இந்த இடம் வந்து ஆபத்தான இடம் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருந்தது. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் ஜாக்கல் ஒன்று வந்தது. அதாவது ஜாக்கல்னா நரி. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை ஓடுது பாருங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பார்த்தேன். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தேன். அது பக்கத்தில் வந்து நின்றுச்சு. வந்துட்டு திடீர்னு ஓடிடுச்சு. நரியை நான் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக நமக்கு இந்த சஃபாரியில் நரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிது. நான் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் தள்ளி வந்தேன் அந்த இடத்த, சாப்பிட்ற இடத்த விட்டு. பார்த்தா அந்த சஃபாரி போகக்கூடிய பாத்துலேயே வந்து ஜாக்கல் வந்து ஒரு கூட்டமாக வந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புதற்கிடையில் வேற ஒரு டைரக்ஷன், அது ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்க்குறீங்க பாருங்க, அந்த சைடு தான் வந்து இருந்தது. இந்த சைடு கொஞ்சம் நான் தள்ளி வந்தேன். இங்கே பார்த்தா கூட்டமாக வந்தது. அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுமா இல்லையாங்கிற ஒரு டவுட்லேயே இருந்தது. இப்போ பாருங்க நீங்கள். எவ்வளோ சர்வ சாதாரணமாக பாருங்கள் வைல்டு அனிமல்ஸு. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம நிற்கிறோம். பார்த்தா ஜாக்கல் வந்து பக்கத்தில், நான் வைல்டு டாகுன்னு பார்த்தேன், ஜாக்கல்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே இருக்குது. डिटेलिंग सेंटर भी लोगों के बात नहीं कर रहा है। திரும்பவும் நாங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது டைகரோட பக் மார்க்கு கண்டினியூஸாக வந்து அந்த பாத் மேலேயே போயிட்டு இருந்தது. ரொம்ப தூரம் வரைக்கும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. எங்களால் டைகர் எதையும் ஸ்பாட் பண்ண முடியல. இந்த மார்னிங் சஃபாரியில் கித்தோலி ஜோனில் நம்மளால் டைகரை ஸ்பாட் பண்ண முடியல. திரும்பவும் மதியம் வந்து நம்ம மிகவும் ஃபேமஸான தாலா ஜோனில் சஃபாரி போக போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு தாலா ஜோனில் வந்து நாங்கள் போயிருந்த பொழுது நாம் என்னத்தை எதிர்பார்த்து வந்தோமோ அது நடந்தது. அதாவது நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக டைகரை வந்து ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம். அதுவும் ரொம்ப க்ளோஸாகவே பார்த்தோம். அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாம் ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு
அங்கிருந்து கிளம்பி நாம் தாலா ஜோனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய டைகர் வியூ ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அனிமல் ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாம் இப்போ பந்தவ்கரில் உள்ள கோல்ப்ரோ டைகர் வியூ ரெசார்ட், அதாவது ஜிடிவி ரெசார்ட்னு சொல்லுவாங்க, அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்ஜெட்டில் தங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ரூமும் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லாட்டிலாண்டும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓகே ஓரளவுக்கு வந்து நாட் பேட்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ கரண்ட் இல்லை, அதனால் இதை போட்டு விட்ருக்காங்க. ஸ்ப்ளிட் ஏசியும் வச்சுருக்காங்க, விண்டோ ஏசியும் வச்சுருக்காங்க. என்ன உள்ளுக்குள்ளார வந்தோடனே ஒரு ஸ்மெல் ஒன்று வருது, அது ஒன்று தான் கொஞ்சம் பேடாக இருக்குது. இந்த மேலே இது போட்டிருக்காங்களா அதனால் வருதான்னு தெரியல. நான் ஏசிலையும் இதே ஸ்மெல் இருந்தது, இங்கேயும் இதே மாதிரி இருக்குது. பாருங்க, சேர்லாம் போட்டிருக்காங்க, பெரம்பு சேரு, டீப்பாய், அப்புறம் பெட்டு 2 பேர் படுத்துக்கலாம். ஒரு குயின் சைஸ் பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்இடி டிவி இருக்குது. ஜென்ரேட்டர் போட்டு விட்றாங்க கரண்ட் இல்லைன்னா. ஸோ அதனால் கரண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன நைட்டு ஒரு வேளை படுத்துட்டு விடிய காலையில் கிளம்பி ஓட போகிறோம். இப்போ இது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் வந்து 3000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு விட பார்த்தீங்கன்னா 3 வேளை ஃபுட்டும் வந்துடும் உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு. இப்போ இன்றைக்கி செக்இன் ஆகிருக்குன்னா மணி டைம் வந்து இப்போ வந்து 1 ஆக போகுது. இப்போ செக்இன் ஆகிருக்கேன். இப்போ மதியம் லஞ்ச் வந்து அவங்க கொடுத்துருவாங்க, நைட்டு டின்னர் கொடுத்துருவாங்க, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ 3 வேளை ஃபுட்டு இது கூட இன்க்ளூசிவ். இது பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாயில் உண்மையிலே வந்து சீப்பு தான் இது 3 வேளை ஃபுட்டோட. லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சஃபாரி போகிறோம். இந்த சஃபாரிலையாவது பந்தவ்கரில் இதுதான் லாஸ்ட்டு சஃபாரி. ஸோ இதுலேயாவது நமக்கு அனிமல் வந்ததே டைகர் பார்க்கறதுக்கு தான். டைகர் சைட்டிங் இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷத்தோடு இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பலாம். நாம் திரும்பவும் தாலா ஜோன் வந்து அங்கே டிக்கெட்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நமக்கான ஜீப்பில் ஏறி நாம் இப்போது தாலா கேட்டுக்கிட்ட வந்து இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஜோன் இது. பந்தவ்கரில் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஜோனு. டைகர் பார்க்குறதுக்கு மிகவும் அதிக வாய்ப்புள்ள இந்த ஜோனு. நாமளும் டைகரை ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப அட்வென்ச்சராக நடந்துச்சு. இது எப்படி நடந்தது என்னங்கிறத இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. सबकी आप सब अलग अलग जगह से हैं. Second safari. Kolkata, Chennai. I am from Chennai. If you speak in English, that will be fine. Otherwise, no problem. You can speak Hindi. But sir, English my is small. Okay, no problem. லேண்ட்ஸ்கேப்பை வச்சு பார்க்கும்போது கித்தோலி ஜோனுக்கும் தாலா ஜோனுக்கும் நிறைய வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது, அதுவே வந்து வித்தியாசமாக இருந்தது. பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவும் பிடிச்சிருந்தது எனக்கு தாலா ஜோனை. அதை நீங்களும் பாருங்கள். Small cups are பக்மா இருக்கா? yes, Pagmar, Tiger tracks. Back side. But nothing to say. That is also at least here else we need to see. No, Kitoli. के आसपास ही होता है. Scratch mark के पास होते हैं. போகும்பொழுது ஒரு இடத்துல டைகரோட மார்க் ஒன்று பார்த்தோம். அது மரத்தில் புராண்டி வச்சுருந்தது, அதை நமக்கு காமிச்சாங்க. இது வந்து அதோட டெரிட்டரியை வந்து மார்க் பண்ணுறதுக்காக டைகர் இந்த மாதிரி புராண்டி வைக்கும் மரத்தில். पहाड़ है 582 एकड़ का फ्लैट एरिया है. इसके ऊपर टेंपल दिख रहा कोने में. वो भगवान राम, लक्ष्मण और सीता जी, विष्णु जी का 12 अवतार. तो इधर बहुत सारे ऐसे जैसे गाय भी है. एरिया है. हम लोग पहाड़ चढ़ के फिर नीचे இந்த தாலா ஜோனு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது.
பார்க்க அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தாலா ஜோனில் நம்ம சஃபாரி போகிறது. அனிமல் சைட் பண்ணுறோமோ இல்லையோ, பட் இதில் வந்து சஃபாரி போகிறதுங்கிறது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நேரமின்மையை கருத்தில் கொண்டு எல்லாமே வந்து எல்லா ஏரியாவும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறதில்ல. ஒரு முக்கியமான ஏரியா மட்டும் உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோவும், அதாவது ஏறக்குறைய நிறைய கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், இந்த தாலா ஜோன் நல்லாயிருக்கு, இது டீட்டெயில்டாக வேணும், ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுங்கன்னு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்களோ அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த வீடியோ வேணால் நான் செப்பரேட்டாக போடுறேன். பட் இதில் வந்து ஒரு முக்கியமான காட்சிகளை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். इस तरफ और अच्छे हैं ज़्यादा। आगे भी पूरा Peacock male. இதுக்கப்புறம் நாங்கள் டைகரை ஃபுல்லாக சேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். செம்ம த்ரில்லாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல இப்போது ஜீப்பில் நின்று பார்க்குறாங்க பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லாங்கில் டைகர் ஒன்று கிராஸ் ஆச்சான். கிராஸ் ஆகி அந்த புதற்குள்ளார போயிடுச்சு, வேறு ஒரு ஏரியாவை போயிருக்குன்னாங்க. சரி அப்படின்னு நாம் வந்து அந்த டைகரை வந்து சேஸ் பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கைடு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சஃபாரி முடிகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம அங்கே போயிட்டு வர முடியுமாங்கிற ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷன் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த இடத்துக்கு போனோம். ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்தது. அதை நீங்கள் பாருங்கள். நாம் அடித்து பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தோம். ஏதோ அந்த இடத்துல இருக்கிறத டைகரே ஃபோன் பண்ணி கைட்ட சொன்ன மாதிரி கூட்டு போனாங்க. கூட்டு போனப்போ பார்த்தா ஏற்கனவே 2 ஜீப் அங்கே நின்றுச்சு. நம்ம போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இடம் கிளியராக இல்லை, அது கொஞ்சம் மறைவாக இருந்தது. நாங்கள் பின்னாடியிலேருந்து பார்த்ததுனால கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நல்லா பக்கத்துலேயே க்ளோஸில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதை நீங்களும் பாருங்கள். चल दिख रहा है ऐसा? मजाक कर रही थी आपसे। अच्छा मजाक कर रहे थे। सर आगे करें थोड़ा। देख ले फोटो आ जाएगी। हाँ वही। नहीं आप आ जाइए, क्योंकि आप कैमरा वाले फोटो ऐसी बन रही है। आ जाइए आ जाइए आ जाइए। वहाँ देखा ना पहाड़ी अब खड़ी तो आ गाड़ी वहाँ ऊपर खड़ी है। ये नाम क्या है? निकाल
चला उतारा भाग मार ये नहीं है कि आपका आखिर चाहिए ओके देखना जब सब कुछ चल जाएगा तो चल देंगे ठीक आओ आगे कर लिया डबल लाइन और कहिए कई वाले तीसर वाले जाए थे अब टाइम देखिए आ जाओ देखिए क्रॉस कर इन फिर நாம உண்மையிலே இன்னைக்கு டைகரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம மார்னிங் கித்தோலி ஜோன் போயிருந்தப்பையும் டைகர் பார்க்க முடியல. ஆனால் தாலா ஜோனில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நம்ம அலைஞ்சி திரிஞ்சு ஏறக்குறைய 3 மணி நேரம் சஃபாரியில் 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அலைஞ்சு ஒன்றுமே கிடைக்கலன்னொன்னே, சரி ஓகே இந்த வாட்டி பந்தோகர் வந்து நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாமல் தான் நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப, ஏற்கனவே ரந்தம்பூர்லையும் நம்மளால் பார்க்க முடியல, இங்கேயும் பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து செம்ம அட்வென்ச்சராக டிரைவ் பண்ணிட்டு வந்தார் டிரைவரு. கைடும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. வந்து அடித்து பிடிச்சி வந்து பார்த்தோம். உண்மையிலே செமையாக இருந்தது. அது அப்படியே உக்காந்துட்டு அவ்வளோ அருமையாக போஸ் கொடுத்துட்டு இருந்தது. நமக்கு ஸ்டில் கொடுக்கறதுக்காகவே அங்கே வந்து உக்காந்துருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணேன். அந்த திருப்தியோட இன்னைய சஃபாரி வந்து முடிவுக்கு வந்தது. நாம் இந்த லேண்ட் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தோகருக்கு வந்து டைகரே பார்க்க முடியாமல் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நம்ம ஃபீல் பண்ண சமயத்தில் சூப்பராக க்ளோஸ்லேயே நின்று ரொம்ப நேரம் அப்படியே பொறுமையாக நின்று பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் சைட்டிங் கிடச்சிது. நீங்களும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மத்திய பிரதேஷில் உள்ள பெஞ்ச் நேஷனல் பார்க் போகிறோம். இதுவும் இந்தியாவில் உள்ள ஃபேமஸான டைகர் ரிசர்வில் இது ஒன் ஆஃப் த டைகர் ரிசர்வ். ஸோ அங்கே போயிட்டு அங்கே நமக்கு கிடைச்ச வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.